எனவே நிதியை பற்றி பிரச்சனை இல்லை, இடம்தான் பிரச்சனையாக இருக்கிறது. என்னுடைய தொகுதியில் ஐயம்பேட்டை பேரூராட்சி மிகப்பெரிய ஒரு பேரூராட்சி. அந்த பேரூராட்சியை சுற்றி பல்வேறு சிறிய ஊர்கள் இருக்கின்றது. அந்த சிறிய ஊர்களிலிருந்து மக்கள் பேருந்து வசதிக்காக வேண்டி ஐயம்பேட்டைக்கு தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தினசரி சுமார் 100 பேருந்துகளுக்கு மேலே தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, சிதம்பரம், சென்னை என்று பல மாவட்ட தலைநகரங்களுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் செல்கின்றன. இந்த ஐயம்பேட்டையில் பேருந்து நிலையம் இல்லாதது மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது. குறிப்பாக ஐயம்பேட்டை தேர்வு நிலை பேரூராட்சிக்கு அரசுக்கு சொந்தமான சூளமங்கலம் 2ஆம் சேத்தி நிலப்புல எண் 591/4 அந்த இடத்தினை பெற்று ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் அமைச்சர் முன்வருவார்வா என்றெல்லாம் கேட்டு நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்கிற இடத்துல இருக்கிறோம், செய்யணும். ஏனால் எங்களுடைய நீங்கள் உறுப்பினர் கேட்கிற அத்தனை இடமும் நியாயமான பிரச்சனை, செய்ய வேண்டிய பிரச்சனை. எனவே மாண்பு உறுப்பினர்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கிறவர்கள் நாங்கள். எனவே ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குமானால் அந்த இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் பெற்று அதற்கான நிதியை தந்து நிச்சயமாக பேருந்து நிலையம் கட்டலாம். கொஞ்சம் இது இப்போது ஆரம்பித்து வைத்தால் வருகிற காலத்தில் அதை முடிக்கக்கூடிய நிலையும் ஆரம்பித்து வைக்கிறோம், அந்த பணியை ஆரம்பித்து வைக்கிறோம். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 479 பேரூராட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில். அதில் பார்த்தா 198 பேரூராட்சியில் மட்டும்தான் இப்போது பேருந்து நிலையம் இருக்கிறது. இப்போது இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 55 பேரூராட்சிகளிலே புதிய பேருந்து நிலையம் கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு பேரூராட்சியிலும் தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போதுமான நிதி உதவி செய்து தந்திருக்கிறார்கள். எனவே நிதியை பற்றி பிரச்சனை இல்லை, இடம்தான் பிரச்சனையாக இருக்கிறது. மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார், சுவாமிமலைக்கு அவர் இங்கே உங்கள் மூலமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை குத்தகைக்கு பெற்று உடனே வேலை செய்வதற்குரிய அந்த பணியை செய்யலாம். ஐயம்பேட்டை நிச்சயமாக அதையும் செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.